ஹலோ கைஸ், வெல்கம் டு டூ காமன் மென். இன்னைக்கு வந்து நம்ம 4 விரல் சீரீஸ்ல ஒரு விரல் ஆல்ரெடி போயிடுச்சு, அடுத்த 3 விரல்ல என்னன்னு பார்ப்போம். தொடு. ஓகே, திருப்பி நம்ம வந்து ரொம்ப நாள் கழிச்சு வித்யாஜி ரிவிசிட் பண்ண போறோம். ஓ, வித்யாஜி வெட்னஸ்டே. ரொம்ப நாள் கழிச்சு வித்யாஜியா? இது வித்யாஜி வெட்னஸ்டே சீரீஸ் வந்து கண்டினியூஸா போட்டுட்டு இருந்தோம். ஆமா, இப்ப போடுறதில்ல இல்ல, அது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் மத்ததெல்லாமும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வேணும்னா திருப்பி எனி டைம் வித்யாஜி வெட்னஸ்டே பண்ணிக்கலாம். சோ அதனால கொஞ்சம் மத்ததெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோன்றதுனால தான். இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வித்யாஜி மட்டும் ரிவிசிட் பண்ணல, நம்ம வந்து ஒன் ஆஃப் அவர் எர்லியர் சாங்ஸ் இருக்கிற மூவியை வந்து ரீவிசிட் பண்றோம். என்ன பிரணய வர்ணங்கள் ஞாபகம் இருக்கா? ஓஹோ, earliest songs. வீரல் நீட்டி மனதின் சூப்பர் சூப்பர். இட்ஸ் ஒன் ஆஃப் அவர் ஆல் டைம் ஃபேவரட் சாங்ஸ். மறக்க முடியாத ஒரு மறக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் கேட்டதோட சவுண்ட் வந்து எனக்கு ஆமா, அதாவது வந்து இந்த இன்டர்வியூல பார்த்தாலும் வச்சுக்க, தமிழ்ல ஃபர்ஸ்ட் ஏஆர்ஆர் வந்து கூட்டிட்டு வந்த போது ஃபர்ஸ்ட் ரோஜாக்கு போடுறதுக்காக கூட்டதும் ப்ரொடியூசர்லாம் வாசி காட்டும் போது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த சவுண்டே ஒரு மாதிரி புதுசா, அது அந்த சவுண்ட் கேட்டதோட நினைவு வந்து மறக்கவே மறக்காதுன்ற மாதிரி. ஆரோ வீரல் நீட்டி கேட்டது வந்து கேன் நெவர் ஃபர்கெட் பிகாஸ் தட் சாங் டிட் சோ மச், லைக் இன்டர்னலி டிட் சோ மச் டு அஸ். எப்ப கேட்டாலுமே அப்படிதான் இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் கேட்டதோட அந்த மேஜிக் வந்து மறக்கவே முடியாது. சோ அந்த படத்துல இருந்து பிரணய வர்ணங்கள்ல இருந்து வந்து இன்னைக்கு வந்து கண்ணாடி கூடும் கூட்டில் சொல்லிட்டு, கண்ணாடி கூடும் கூட்டில். ஓகே, அதுல வந்து ஏசுதாசும் சித்ராமாவும் பாடியிருக்காங்க, தாசேட்டனும். ஓஹோ, ஓகே. நம்ம வித்யாஜி மியூசிக்னு தெரியும், அதான் யேஷ் பதஞ்சலி லிரிக்ஸ் தெரியும். எஸ், சிபி மலையில் இறக்கி இருக்காரு. சிபி மலையில் லோஹிதா தாஸ் இல்லையா? ஆமா, சிபி மலையில் தானே டைரக்ஷன். ஆமா, சிபி மலையில் டைரக்ஷன். போயிடலாமா பாட்டுக்குள்ள? கண்டிப்பா. കുഴലിൽ പെണ്ണെ നീ മൂളിയുണർത്തും പാട്ടിന്റെ പല്ലവി എന്തേ കാതിലോതുമോ
മനസ്സല്ലേ மைனாவே மைனாவே தருவாயா. எஸ், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. வித்யாஜி வந்து அப்படியே எடுத்து போட்டுட்டாரா? எடுத்து யூஸ் பண்ணிருக்காரு. போட்டிருக்காரு அவரோட பாட்டை, அவரோட கம்போசிஷன் அப்படியே யூஸ் பண்ணிருக்காரு. போத் இன் மலையாளம் as well as தெலுங்குல கூட இருக்கு போல இருக்கு. தெலுங்குலயும் இருக்கா? ஓகே. இது வந்து தமிழ்ல வந்து என்ன படம்டா அது ஞாபகம் இல்லை எனக்கு. 2000s வந்து ஏதோ ஒரு படம். ஆமா, ஜீவா படம். ஜீவாவோட ஸ்டார்டிங்ல ஏதோ ஒரு படம் தித்திக்குதே அப்படின்னு ஒரு பாட்டு. எஸ் நல்ல பாட்டு. அந்த படத்துல இந்த பாட்டு வரும். ஸோ சேம் டியூன், எக்ஸாக்ட்லி சேம் டியூன். ஸோ ஆல்ரெடி நாங்க நிறைய கேட்டிருக்கிற ஒரு சாங் தான் அது. ஃபெமிலியரா இருக்கிற சாங் தான். தித்திக்கு அந்த பாட்டுல இருக்கேன் நான். சொல்லு. சோ நீங்க வந்து தித்திக்குதே பாட்டை போய் கேளுங்க. ஆக்சுவலா நல்லா இருக்கும். யா, இட்ஸ் a nice song. நல்ல பாட்டுதான். நான் சொல்றது இந்த சாங்க பத்தி. இட்ஸ் a nice song. ஓ, இந்த பாட்டை பத்தி பேசுறியா? ஆமாமா, இந்த பாட்டும் நல்ல பாட்டு தான். கண்டிப்பா. முக்கியமா வந்து திருப்பி இந்த பாட்டுல வந்து புதுசா என்ன பாத்தோம்னா, சிபி மலையோட பிக்சரைசேஷன் ஆஃப் சாங்ஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கு எப்பயுமே. நம்ம மற்ற பாட்டுலாம் பார்த்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு இப்போ திருப்பி வரதுனால எனக்கு அது ஃபீல் ஆகுது. அது ஒரு ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கு. அந்த ஸ்டாண்டர்ட் குறையாம தான் இருக்கு எல்லா பாட்டுலயுமே. நல்ல பிக்சரைசேஷன்ஸ், நல்ல லொகேஷன் சேஞ்சஸ், எல்லாமே சூப்பரா. ஆல்தோ சுரேஷ் கோபி ரொம்ப பெருசா எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணல அப்படின்னாலுமே இவர் ஃப்ரேமிங்ல வந்து நல்லா அப்பீலிங்கா தான் இருக்கு. ஆமா, சூப்பரா. அதே மாதிரி வந்து மஞ்சு வாரியரோட ஃபுல் பாட்டுல இருக்க எல்லா டான்ஸ் ஸ்டெப்ஸும் ஆமா நல்லா இருந்துச்சுல. ரொம்ப எலிகன்ட்டா, இட் ஃபெல்ட் வெரி எலிகன்ட். ரொம்ப நல்லா இருந்துச்சு டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம். கரெக்ட். நானும் இது ஃபீல் பண்ணது. ஆமா, ஜெனரலா அது நம்ம பாக்கும்போது இந்த மாதிரி ஃபீல் ஆகாது. இன்னைக்கு ஃபீல் ஆச்சு. எக்ஸாக்ட்லி அதாச்சு. பட் இந்த படத்துல பிரணய வர்ணங்கள்ல வந்து ஆரோ விரல் நிட்டிலாம் வந்து வேற கிளாஸ். அது கண்டிப்பா அது வந்து டிஃபரெண்ட் லீக். அது அதே ஆல்பம்ல இருக்கிற இந்த பாட்டு வந்து ஒரு இட்ஸ் லைக் மென்ட் டு பி லைக் ஒன் பெப்பி கைண்ட் ஆஃப் ரொமான்டிக், செமி ரொமான்டிக், செமி பெப்பி நம்பர். இட்ஸ் a குட் சாங், ஸ்டாண்டர்ட் சாங். பட் தேர் இஸ் நத்திங் ஃபார் மீ. அதாவது அதே படங்கிறதுனால என்னால வந்து அந்த ட்ராக் தான் வந்து எனக்கு வந்து அப்படியே வேற எங்கேயோ நிக்குது, அது தூக்கி நிக்குது. பட் அதர்வைஸ் இட்ஸ் a வெரி குட் சாங். நல்லா இருந்துச்சு கேட்க. ஆல்ரெடி கேட்டிருந்தாலுமே மலையாளத்துலயும் அதுல நடுவுல ஒரு மியூசிக் வரும் தெரியுமா? அது அப்பப்போ வந்துகிட்டே இருக்குல்ல, நல்லா இருந்துச்சு. எஸ், அது ஒரு ரெக்கரிங் ஒரு மெலடியா இருந்துச்சு. யா, குட். என்ன இல்ல அந்த டான்ஸ் மூவ்ஸ் மாதிரி பாட்டு ஃபுல்லா இப்படிதான் பண்ணிட்டே இருப்பாங்க தெரியும்ல? அப்படியா? இந்த பீட்லயே தான் இருப்பாங்க அவங்க. நடுவுல டான்ஸ் ஆடுவாங்க. ஓ எஸ் இப்படியே தான் இருப்பாங்க. ஓகே கைஸ், இந்த பாட்டுக்கு வந்து எங்களோட ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, அடுத்து என்ன சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, அப்புறமா சேனல் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்ல அழுத்திக்கோங்க. அப்படிதானே? அப்படிதான். இன்னும் 2 பாக்கி இருக்கு. See you on the next one guys.